அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கூட பாக்காம ஆதரவை இப்படி திட்டிட்டு இருக்கீங்களே. அம்மா ஏதோ கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. ஆனா அவங்கள என்னமோ ஆதரவை தான் திட்டம் போட்டு கீழே தள்ளி விட்ட மாதிரி பழி போடுறீங்க. பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவளே அழுதுட்டு இருக்கா. அவளை தயவு செஞ்சு மேலும் மேலும் காயப்படுத்தாதீங்க. இவளோட கெட்ட நேரத்தினாலதான் அம்மாவோட தலையில காயமாயிருக்கு. இதுல இவள நாங்க காயப்படுத்திட்டாலும். ஏய், உண்மையை சொல்லு. அம்மா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்து எங்க நம்ம கல்யாணம் நின்னு போயிடும் தானே அழற. அகல்யா, நாக்கல நரம்பு இல்லாம பேசாத. என்னத்த இப்படி பேசுறீங்க? எனக்கு பாட்டியை விட கல்யாணம் தான் முக்கியமா? நான் அப்படி நினைப்பேன் அத்தை. ஏய், சும்மா அழுதெல்லாம் சீன் போடாத. அம்மாக்கு இப்படி ஆனது காரணமே நீதான். உன்னோட கெட்ட நேரம் தான் அவங்க உயிருக்கே ஒல வச்சிருச்சு. உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. பாடி சப்பா அந்த பக்கம். மேடம், சாருமதி கண்ணு முடிச்சிட்டாங்களா? சாரு கண்ணு முழிச்சிட்டாங்க. ஆனா அவங்க நார்மலாக கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க 2 பேரும் உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே மேடம். ஓகே. டாக்டர் இந்தாங்க. டாக்டர். டாக்டர், என்னாச்சு? பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டி பொழைச்சுப்பாங்கல்ல? அம்மா உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே. அவங்க ஆபத்தான நிலைமையில தான் இருக்காங்க. ஐயோ கடவுளே, என்ன டாக்டர் சொல்றீங்க? கீழே விழுந்ததுல அவங்க தலையில அடிபட்டு இருக்கு. அவங்க தொடர்ந்து மயக்கமா இருக்கிறதுனால அவங்க தலையில பிளட் கிளாட் ஆயிருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. ஸ்கேன் பண்ண சொல்லிருக்கேன். டாக்டர், பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? அப்படியெல்லாம் உறுதியா சொல்ல முடியாது. அவங்க 3 to 4 hours அப்சர்வேஷன்ல இருந்ததுக்கு அப்புறம் தான் என்னால எதையும் உறுதியா சொல்ல முடியும். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழிதான். அம்மா, அம்மா என்ன பாருமா. என்னங்க டாக்டர் எப்படி சொல்லிட்டு போறாங்க? அம்மா, அம்மா, அம்மா என்ன விட்டு போயிடாதம்மா. போதுமாடி, எங்க அம்மாவை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டியே. உனக்கு இது போதுமா? உன்னால அம்மாக்கு ஆபத்து ஆபத்துன்னு கதர்னப்போ யாருமே கண்டுக்கல. ஆனா இப்போ அவங்க ஆபத்தான நிலைமையில இருக்காங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. இப்பயாவது நம்புறீங்களா? ஏய் சொல்லுடி, உன் கிரகம் தான் அம்மாவை இப்படி ஆக்கிடுச்சுன்னு இப்ப நம்புறியா? அம்மா, என்னம்மா? டேய், இத பாரு, நீ பேசாத. கடவுள் விட்டு வழின்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்லாம சொல்றாங்கடா. அது உனக்கு புரியலையா? எங்க அம்மா போயிட்டா இவ திருப்பி கொடுப்பாளா? ஏய் சொல்லுடி, எங்க அம்மா உன்னை திருப்பி கொடுப்பியா? ஐயோ ஐயோ, உன்னோட கெட்ட நேரத்தால இன்னும் இந்த குடும்பத்துல என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. யார் யார் உயிருக்கு குறி வச்சிருக்கேன்னு தெரியலையே. ஏய், எங்க போற? பண்ணதெல்லாம் பத்தாதா? உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டாரா?
நைட் அங்கேயே தங்கி அம்மாவை பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அம்மா உடம்புல எந்த முன்னேற்றமும் இல்லையா, அத நினைச்சாதான் கவலையா இருக்கு ஆதிரா. ஆதிரா, ஆதிரா. அம்மா, நான் பேசிட்டு இருக்க, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏமா இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணுமா? ஏன் இப்படி திடீர்னு கேக்குற? பாட்டி இந்த நிலைமையில இருக்கும்போது எனக்கு இந்த கல்யாணம் அவசியமாமா? ஏன் நீ இப்படி யோசிக்கிற? அதெல்லாம் அம்மாவுக்கு சரியாயிடும். அகலிய பேசுனதை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. எனக்கு ஒரு குழப்பமும் இல்லம்மா, நான் தெளிவா தான் சொல்றேன். எனக்கு இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். தெரியும். ஐயோ ஆதிரா, என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல வாயை கழுவு. நல்ல விஷயம் நடக்கிறப்ப அபசகுணமா உளறிட்டு இருக்க. அம்மா, ஏற்கனவே அபசகுணம் ஆயிடுச்சு. எனக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்குள்ள நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்துரும் போல இருக்கேம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பாட்டி நிலைமைய பாத்தீங்கல்ல, ஆசையா பத்திரிக்கை கொடுக்க கிளம்பினவங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவே இல்லாம இருக்காங்க. என்ன ஏதுன்னு இது வரைக்கும் டாக்டர் சொல்லவே இல்ல. இவ்ளோ குழப்பத்துக்கு நடுவுல நானும் அவரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க முடியுமாமா? இல்ல, வேண்டாமா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம். ஒருவேளை பாட்டிக்கு இப்படி ஆனது ஒரு எச்சரிக்கையா கூட இருக்கலாம்ல. நாம அந்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்த போய் இதை விட பெருசா ஏதாவது நடந்துருச்சுன்னா என்னமா ஆகுறது? அப்பா அழுத புலம்புறத விட இப்பவே இத முடிவு பண்றது நல்லதானமா? நாம பேச வேண்டியதா ஆதிரா பேசுறா. சூப்பர். சந்தோஷத்தை விட இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தாமா எனக்கு முக்கியம். என்னால உங்களுக்கும் பாட்டுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுமா, ஆயிடக்கூடாது. இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் இப்பவே போய் எல்லார்கிட்ட சொல்ல போறேன். ஆதிரா, அம்மா விடுங்க. ஆதிரா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இது உன் வாழ்க்கை. தயவு செஞ்சு நீயே கெடுத்துக்காத, சொன்னா கேளு. அம்மா, என் வாழ்க்கைய பார்த்தா இங்க எல்லார் வாழ்க்கையும் கெட்டுருமா? என்ன விடுங்க ஆதிரா. இவ்வளவு பாரு, பொறுமையா யோசிச்சு பாப்போம். அதுக்கப்புறம் எது வந்தாலும் பாத்துக்கலாம். இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம் ஆதிரா. அம்மா, பொறுத்து இருக்கிற ஒவ்வொரு நொடியும் யாருக்காவது ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்ன தடுக்காதீங்க. நான் இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்தி ஆகணும். ஆதிரா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். பேசாம போய் தூங்க போ. போ ஆதிரா. உடனே கல்யாணத்தை நிறுத்திடலாம். அம்மா, என்னம்மா பேசுறீங்க? அப்படி செஞ்சா பாட்டி எந்திரிச்சதும் யாரை கேட்டு கல்யாணத்தை நிறுத்துனீங்கன்னு சண்டைக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு என்னம்மா பதில் சொல்றது? மாறா, அத்தை எந்திரிச்சு வரணும் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றோம். சொல்ல கேட்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போய் தான் அத்தைக்கு இப்படி ஆயிருக்கு. ஆதிராவோட கெட்ட நேரம் தான் இதுக்கெல்லாம் காரணம்டா. அப்படின்னா என்னையே அது பாதிக்கல. ஜோசியர் ஆதிராவோட ஜாதகப்படி எனக்கும் அம்மாவுக்கும் தானே ஆபத்துன்னு சொன்னாரு. அப்புறம் எப்படி கெட்ட நேரம் என்ன விட்டுட்டு அம்மா மட்டும் பாதிக்கும்? இதெல்லாம் என்னால நம்ப முடியாது. இவ கெட்ட நேரம் முதல்ல அத்தைய பாதிச்சிருக்கு. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து உங்களையும் பாதிக்கும். ஐயோ அம்மா, அப்படி நடந்தா என்னால தாங்க முடியாதுமா. இந்த பேச்செல்லாம் இதோட விட்டுருங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம்னா வேண்டாம். ஆதிரா, ஒரு நிமிஷம் இரு. யாரும் கல்யாணத்துக்கு அவசரப்படல. நமக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் வேணும்னு வக்கீல் சொன்னார்ல, அதுக்கு தானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணோம். அதுக்காக பாட்டியை இழக்க சொல்றீங்களா? என்னால பாட்டிக்கு எதுவும் ஆக கூடாதுங்க. அவங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். இழப்போட வலி என்னன்னு எனக்கு தாங்க தெரியும். அம்மாவை இழந்துட்டு நான் தவிச்ச தவிப்பு அத வார்த்தையால சொல்லவே முடியாதுங்க.
வேணாங்க. நான் இனிமே யாரையும் இழக்க விரும்பல. இப்போதாங்க அப்பாவே உங்களையும் நான் போராடி கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்கேன். இங்க கொஞ்ச நாளாதான் இந்த வீட்டுல நிம்மதி பரவ ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் எல்லாரும் ஒன்னா ஒரே டேபிள்ல உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடுறோம். வேண்டாங்க, இந்த நிம்மதியை நம்மளே கெடுத்துட வேண்டாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. என்ன ஆதிரா, பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்துட்டோம். இப்ப திடீர்னு கல்யாணத்தை நிறுத்தினா எப்படி? என்ன திருமாரா புரியாம பேசுற? ஏற்பாடு பண்ற கல்யாணம் பாதியில நிக்கிறது இல்லையா? தாலி கட்டுறப்ப கூட நின்னு இருக்கு. நம்ம குடும்பத்தோட நல்லதாண்டா முக்கியம். இந்த கல்யாணத்தால நமக்கு சந்தோஷம் வந்தா பரவாயில்ல, சங்கடம் தானே வருது. ஏங்க, யோசிக்காதீங்க. நமக்கு பாட்டி தாங்க முக்கியம். என்ன பார்த்தா உனக்கு என்ன கேனச் மாதிரி இருக்கா? அத்தை, மா, நடந்ததா ஆதிரா சொல்றா, அதுக்கே நீங்க கோவப்படுறீங்க? டேய் நீ சும்மாரா. நேத்து என்னமோ கல்யாணம் நடந்தா பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பாசத்துல பொங்குன. இன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்த வேணாங்கிற, இப்ப மட்டும் அத்தைக்கு இதுவும் ஆகாதா? ஐயோ, நான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லல. கல்யாணம் நின்னு போச்சுன்றது யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் தான் சொல்றேன். அம்மா சொன்ன மாதிரி கோவில்ல தீர்வு கிடைச்சா நல்லதுதானே. யாருக்கு நல்லது? உனக்கா? புரிஞ்சு போச்சு. நேத்து நல்லவ மாதிரி கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணத்து மேல ஆசை வந்து அம்மா கனவுல வந்தாங்கன்னு போய் பேசுறியா? ஏய், வாயை கொஞ்சம் அடக்கி பேசு. போய் பொறாமல ஆதிராவுக்கு வராது. அப்போ இதுக்கு பேர் என்ன? பித்தலாட்டமா? கோயிலுக்கு போனா மட்டும் உன்னோட கெட்ட நேரம் உன்னை விட்டு போயிடுமா? இப்ப எதுக்கு நீ இப்படி மாறி மாறி பேசுற? உன் கல்யாண ஆசைக்காக எங்க அம்மா பலி ஆகணுமா? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. என்ன நொல்ல அத்தை? எங்க அம்மாக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு கல்யாணம் மட்டும் நடக்கணும், அதானே? அப்படின்னு ஆதிரா சொன்னாலாமா? அவ என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்காம நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. கோயிலுக்கு போனா தீர்வு கிடைக்கும்னு அத்தை கனவுல வந்து சொல்லிருக்காங்க. போய் தான் பாப்போம். அங்க எதுவும் நடக்கலன்னா கல்யாணம் கேன்சல்னு சொல்லிடலாம். ஐயோ திருமாரா, இவ சொல்றதெல்லாம் போய். மா, பொறுமா. இந்த கல்யாணத்தால நமக்கோ பாட்டிக்கோ எந்த கெட்டது நடக்காதுன்னு தெரிஞ்சா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்குவல்ல? அப்படி ஒரு வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணணும்? நம்ம கோயிலுக்கு போலாம். ஏய், இதுல எனக்கு நம்பிக்கை இல்ல மாறா. ஆனா எனக்கு வெண்ணிலா மேல நம்பிக்கை இருக்கு. அவ வாக்கு உண்மையாதான் இருக்கும். வெண்ணிலா இதுக்கு முன்னாடி ஆதிராவோட கனவுல வந்து சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. அதே மாதிரி இதுவும் நடக்கும். கோயிலுக்கு போனா நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். நம்பிக்கை இருந்தா எங்களோட வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் முடிவு பண்ணிக்கலாம். கோயிலையும் சுத்தி முடிச்சாச்சு. அடுத்து என்ன, கிளம்ப வேண்டியதானே? இருங்க போகலாம். அண்ணி, வெண்ணிலா சொன்ன மாதிரி நடக்காதத பாக்குறதுக்கு சாக்கு போக்கு சொல்லி நம்மள இங்கேயே நிக்க வைக்க பாக்குறா. ஏ ஆதிரா, இப்படியே இன்னும் எவ்வளவு நேரம் நிக்கிறது? மா, கொஞ்சம் பொறுமா. ஆதிரா, நல்லா யோசிச்சு சொல்லு. அத்தை கனவுல வந்து என்ன சொன்னாங்க? நீ கோவிலுக்கு போ, உன் கல்யாண பிரச்சனைக்கு அங்க தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்கங்க. அதான் தீர்வு கிடைச்சிருச்சுல. இவ்வளவு நேரம் ஆகி ஒண்ணு நடக்கலன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியதான். அத்தை, அவசரப்படாதீங்க அத்தை. இங்க பார், உன் பேச்ச கேட்டு வந்தோம், இவ்வளவு நேரம் இருந்துட்டோம். போதும், டைம் முடிஞ்சிருச்சு, வாங்க போலாம். அத்தை அத்தை, கொஞ்சம் பொறுங்க அத்தை. மா, கொஞ்சம் இருங்கம்மா. டேய், கல்யாணத்தை நிறுத்தினதுதான். வாங்க அங்க போலாம். சரி வாங்க போ. போலாம்.
என்னாச்சு ஆதிரா? வெண்ணிலா சொன்ன மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. கடவுளே ரொம்ப நன்றிமா. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. யாரோ ஒரு சாமியார் சொன்னா நம்பிட முடியுமா? நம்பிதான் ஆகணும். நம்ம யார் எவரனே தெரியாது அவருக்கு. ஆனா எல்லாம் கரெக்டா தானே சொல்றாரு. நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கல்யாணத்தை எப்படி நடத்துறது? முடியவே முடியாது. சொல்லுங்க டாக்டர். உங்க பாட்டி கண்ணு திறந்துட்டாங்க. அப்படியே டாக்டர்? ஆமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆதிரா, பாட்டிக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சான். டாக்டர் தான் கால் பண்ணாங்க. அப்படியா? அப்ப சாமி சொன்னது உண்மைதாங்க. இந்த கயிறு கட்டினதும் பாட்டி நல்லாயிட்டாங்கன்னு போன் வருதே. இந்த கயிறுக்கு உண்மையாவே சக்தி இருக்கு. இப்பவாவது நம்புறியா? சரி வாங்க, நம்ம ஹாஸ்பிடல் போய் பாட்டி வீட்டுக்கு கூட்டு போலாம். வாங்க. சரி. எங்க 2 பேத்துக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சு. என்ன ஆதிரா முடிக்கிற? இந்த வீர தீர சாகசம் எல்லாம் செஞ்சு இன்டர்நேஷனல் தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி எங்களை பிடிச்ச. இப்ப என்னாச்சு? எல்லா பிளானும் போச்சா? ஜாமீன் கிடைச்ச உடனே உன்னதான் பார்க்க வந்தான் ஆதிரா. ஏன் தெரியுமா? உன்னால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லதான். என்ன வாழ விடாம துரத்தி புடிச்சு ஜெயில போட்டல. என் வாழ்க்கை கனவு எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சு நாசமாக்குனல்ல.
விட மாட்டேன். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் ஆதிரா. ஏய், செத்ததா போர்ஜரி பண்ணி என்ன ஜெயில போட்டதுக்கு நான் தான் டென்ஷன் ஆகி இதெல்லாம் பேசணும். என்னவோ நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த பாரு, உன்னை பொழைச்சு போன்னு விட்டுருக்க. மறுபடியும் என்ன சீண்டுன தாங்க மாட்டேன். கேவலமான வேலையை செஞ்சுட்டு எப்படி இந்த மூஞ்சியை தூக்கிட்டு நீ வெளியில வர? வெக்கமா இருக்காதா? தப்பு செஞ்ச மாதிரி கனவு கண்டா கூட காலையில எந்திரிச்சு சாமிக்கு விளக்கு போடுற வீடுடி இது. உன்ன மாதிரி அரக்கையோட மூச்சு காத்து கூட இங்க படக்கூடாது. முதல்ல வெளியே போ. இந்த உருட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். நான் அடிப்பட்ட புலி. என் மேல கை வச்ச உங்களை கொடிச்சு கொதறாம விட மாட்டேன். என்ன ஆதிரா, அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி ஜொலிக்கிற? நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு இவ்ளோ பில்டப்? ஏய், ஏண்டி நடக்காது? என் பேரனுக்கும் பேத்திக்கும் நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும். அம்மா பாட்டி, அம்மா எனக்கு ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. நீங்க எதுக்குமா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏய், இது சாமி போட்ட முடிச்சு. கல்யாணத்துக்கு கடவுளே வரம் தந்ததுக்கு அப்புறம் நடுவுல நீ யாரு? நாங்க யமனுங்க. நாங்க செய்யறத எந்த கடவுளாலையும் தடுக்க முடியாது. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீ தெரிஞ்சதானே சரண்யா? இது பாரு, சாரதாமா குடிக்கிற தண்ணியில இந்த மாத்திரை யாருக்கும் தெரியாம கலந்து வச்சிரு. அப்புறம் யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு இந்த மாத்திரையை சாரதாத்தை சாப்பிடுற மாதிரி பண்ணிடுறேன். சாரதாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அகல்யா சும்மா இருக்க மாட்டா. இதான் சாக்குன்னு கல்யாணத்தை நிறுத்த பாப்பா. நீங்களும் அதுக்கு ஒத்து ஊதிருங்க. ஈஸியா கல்யாணம் நின்னுரும். என்ன ஆனாலும் சரி, ஆதிரா திருமாறன் கல்யாணம் நடக்கவே கூடாது. என் சந்தோஷத்தை கெடுத்த ஆதிரா நிம்மதியா இருக்கவே கூடாது. கல்யாணம் நின்றுச்சேன்னு அவ அப்படியே கதறி அழணும். அத நான் பாக்கணும். நீங்க சீக்கிரம் போய் வேலையை முடிங்க. சரி, நான் வரேன். இவன் இங்க இருக்கும்போது எப்படி மாத்திரையை கலக்க முடியும்? என்ன ஆதிரா பண்ற? பார்த்தா தெரியல, பாட்டிக்கு தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, சாரதாத்தைக்கு எல்லா வேலையும் நீயே தான் செய்யற. இந்த தண்ணியவாவது நான் காய வச்சு தரவா? நீ போ. தண்ணி காய வைக்கிறது பெரிய வேலையா? நானே செஞ்சுக்கிறேன். என்ன இவ போவே மாட்டேங்கிறா? இவ போனா தானே நான் தண்ணியில மாத்திரையை கலக்க முடியும். ஆதிரா, ஒரு ரூம்ல போன் அடிக்கிற மாதிரி இருக்கு, போய் பாரு. இருக்காதே, போன் என் கையில தானே இருக்கு. சரியான கிரிமினலா இருக்கா. இப்ப என்ன பண்றதா? இருடி, இப்ப நீ தானா வெளியே வருவ பாரு.
ஆனா உனக்கு கல்யாணம் நடக்க போறத நினைச்சா மனசும் உடம்பும் தெம்பாயிடுது. அதே தெம்போட இருங்க பாட்டி. கல்யாணத்துல உங்க ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம். பாட்டி, பிளாஸ்க்ல குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சூடா இருக்கு, உடனே எடுத்து குடிச்சிடாதீங்க. 9 மணிக்கு மாத்திரை சாப்பிடணும். நானே வந்து மாத்திரை எடுத்து தரேன். சரிம்மா. வேற ஏதாவது வேணுமா பாட்டி? ஒண்ணும் வேணாமா. சரிங்க பாட்டி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. என்ன பாட்டி? என்னமோ தெரியலம்மா, மனசு ஒரு நிலையில இல்ல. ஏதோ என்னை விட்டு போற மாதிரி. இல்ல இல்ல, எல்லாரையும் நான் விட்டுட்டு போற மாதிரியே இருக்கு. ஐயோ, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? பயப்படாதம்மா, ஏதோ தோணுச்சு சொன்னேன். யாதிரா, நான் உன் கல்யாணம் வரைக்கும் இருப்பேன்ல. ஐயோ பாட்டி, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன், அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இனிமே இப்படி பேசாதீங்க பாட்டி. நீ போய் சாப்பிடுமா. சரிங்க பாட்டி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் களத்துல இறங்கிட்டேன். இனி உனக்கு நடத்த போறது கல்யாணம் இல்ல, கலவரம். முடிஞ்சா கல்யாணத்தை நடத்தி பாருங்க. நீ பத்திரிக்கை அடிச்சுக்கோ, பந்தல போட்டுக்கோ, அலங்காரம் பண்ணிக்கோ, மாலையை போட்டுக்கோ. ஆனா கடைசியில கல்யாணம் நடக்கவே நடக்காது. உன் கல்யாணத்தை நான் நிறுத்தாம விட மாட்டேன். இது சவால். ஏங்க, எங்க என்ன பண்றீங்க? தூங்கலையா? சாரு பேஸ்ட் பண்ணது நினைச்சா தூக்கமே வர மாட்டேங்குது ஆதிரா. ஆதிரா, நம்ம கல்யாணம் நல்லபடியா நடத்த முடியுமா? ஏங்க, ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? சாரு ஒரு விஷம் ஆதிரா. அவ என்ன யோசிச்சுட்டு இருக்காளுங்கிறது தான் என்னோட கவலை. புரியுதுங்க. ஆனா கோவில்ல சாமியார் நிச்சயமா கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரே, அவர் என்ன தெரியாமலையா சொல்லுவாரு? இதோ அவர் கட்டின கயிறு என் கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கெட்டதும் நெருங்காதுங்க. சாருவாலெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் அவருக்கு ஆதிரா. ஆனா அதுக்காக சாரு ஆக்கலன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அசிஸ்டன்ட் கமிஷனரான என்னையே ஜெயில தூக்கி போட்டவங்க அவங்க இப்போ கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவே வெளியே வந்திருக்காங்க. ஏதாவது பிளான் இல்லாம நம்மள வீட்டுக்கே வந்து மிரட்டிட்டு போவாங்க. நோ ஆதிரா, சம்திங் ராங். ஏங்க, என்ன சொல்றீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து தைரியமா இருந்த, ஆனா நீங்க இப்படி பயமுறுத்துறீங்களே. பயமுறுத்தல ஆதிரா, நான் என்னோட தவிப்ப சொல்றேன். இந்த கல்யாணத்துல என் சந்தோஷத்தை விட உன் முகத்துல வர சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நடக்கிறது கல்யாணம் இல்ல, உனக்கு கிடைக்க போற அங்கீகாரம். நீ எனக்கு யாருங்கிறத. அம்மா, நாளைக்கு உன் பொண்ணுக்கு கல்யாணம். ஆனா அத பாக்குறதுக்கு நீ இல்லையேம்மா. மாலை
தலையும் கழுத்துமா நான் நிக்கிறத பாக்குறதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கலையேம்மா. ஏமா அவசரப்பட்டு என்ன விட்டுட்டு போன? தாலி கட்டுறப்போ சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் இந்த பெத்த அம்மா கூட நின்று ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வருமா? அப்பாவையும் அவரையும் வெளியில கொண்டு வர்றதுக்கு நீ தானமா உதவுன. அதனால தானே இந்த கல்யாணமே ஏற்பாடு ஆச்சு. அம்மா அத பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு நீ இல்லையம்மா. என்ன மதியழகா, என்னமோ கல்யாணத்துக்கு வெளியில இருந்து வர்றவங்களை வரவேற்கிற மாதிரி வரவேற்கிற. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானேப்பா. பொண்ணுக்கு முறைப்படி கல்யாணம் ஆகுதுன்னு உடனே அவர் முகத்துல சந்தோஷத்தை பாத்தீங்களாமா? என் வாழ்க்கையில இருந்த எல்லா கஷ்டங்களும் ஆதிராவோட கல்யாணத்தோட காணாம போகுதில்ல, அந்த சந்தோஷம் தான் எனக்கு. ஆதிரா, உன் கழுத்துல தாலி ஏறப்போதில்ல, அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அப்பா, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க. சந்தோஷப்படுறீங்களா? உங்க சந்தோஷம்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான். இந்த கல்யாணம் நடக்க போறதில்ல. மாமா, என்னடா கல்யாண ஏற்பாடெல்லாம் முடிஞ்சதா? அது எல்லாத்தையும் நானே ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி. அப்புறம் என்னப்பா? வாங்க சார், வாங்க வாங்க கதிர். அட்வான்ஸ் வாங்க சார். தேங்க்யூ சார். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ஐயோ அம்மா, என்னம்மா அது? சரி சரி, வாசல்ல நின்னு என்ன பேச்சு? வாங்க உள்ள போலாம். ஏய் நில்லு. திருஷ்டி கழிக்க வேணாமா? இரு. ஏமா இங்க வா. என்னங்கம்மா? எல்லாருக்கும் திருஷ்டி சுத்திடுறியா? சரிங்கம்மா. ஆதிரா, அம்மா, இது கொஞ்சம் மாறா, புடிங்க. ரெண்டு பேரும் இப்படி வாங்க. புடிங்க. வாங்க போலாம். வாங்க. வாப்பா. வாங்க கதிர். வாங்க. அம்மா, எங்க போறீங்க? ஒண்ணு இல்லம்மா, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, நானும் உங்க கூட வரவா? இல்ல இல்லம்மா, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. வாங்க, நீங்களும் வந்து நலங்கு வைங்க.
வாதமா வருது. என்னாச்சு? என் உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு புரியல. ஆண்டவா,